நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாஜக கூட்டணி தொடர்பாக விஜயுடன் பேசி வருகிறது என்ற செய்திகள்லாம் வெளியாகி வரக்கூடிய இந்த நிலையில சிபிஐ விசாரணைக்கு அவர் டெல்லியில ஆஜராகி இருக்கிறார். இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? உங்கள் செய்தியாளர் கூறியது சரிதான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் வழக்கறிஞராக நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ் தான். சம்மன் என்று பொதுவாக வர்ணிக்கப்பட்டாலும் சாட்சி என்கிற அந்தஸ்தின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடக்கும். காரணம் என்னவென்றால், கரூர் டவுன் போலீஸ் போட்ட எஃப்ஐஆர் மீண்டும் மாற்றி அமைக்கப்படவில்லை. சிபிஐ மாற்றி அமைக்கவில்லை. அந்த எஃப்ஐஆரை ரீரிஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள். அதிலே 3 பேர் அக்யூஸ்ட். மற்றவர்கள் எல்லோருமே இப்போது விசாரிக்கப்படுகிற அனைவருமே சாட்சியங்கள் தான். உதாரணமாக கரூர் மாவட்ட நிர்வாகம், கரூர் கலெக்டர், விசாரிக்கப்பட இருக்கிற செந்தில் பாலாஜி, 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராகி உள்ள விஜய், அனைவருக்குமே நோட்டீஸ் ஃபார் அப்பியரன்ஸ், விட்னஸ் மட்டும்தான். என்ன காரணம் என்றால், இவர்கள் ஓரளவுக்கு சம்பவத்தோடு நேரடி தொடர்புடையவர்கள். அதாவது விஜய் அந்த கேம்பெயின் வெஹிக்கிளில் இருந்தார், சம்பவத்தை நேரடியாக பார்த்திருக்கிறார். செந்தில் பாலாஜி ஒரு 10 நிமிடம் கழித்து சம்பவ ஸ்தலத்தை பார்த்திருக்கிறார். கரூர் மாவட்ட நிர்வாகம் என்பது சம்பவத்தோடு நேரடியாக தொடர்புடையது. இப்படி வரும்போது சிபிஐ விசாரணையிலே நானும் பங்கேற்றிருக்கிறேன் என்ற முறையில் இதை கூறுகிறேன். அவர்கள் எப்போதுமே ஒரு 100 அல்லது 150 கேள்விகளை தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த கேள்விகளை மாற்றி மாற்றி கேட்பார்கள். முன்னுக்கு பின் முரணாக ஏதாவது நாம் பதில் கூறியிருந்தால் அது மீண்டும் மீண்டும் கிளாரிஃபை செய்யப்படும். அப்படி என்றால், விஜயை 3வது முறை கூப்பிட்டிருக்கும் போது அவர் முதல் 2 முறை கொடுத்த விளக்கங்களிலே ஏதோ முன்னுக்கு பின் முரண் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கான ஒரு கிளாரிபிகேஷன் என்பது நடக்கும். இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸ்டென்ஷன் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணை வந்ததால் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழல் கூர்மைப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி கூட்டணி சேர்வாரா, சேர மாட்டாரா, சேர்த்துக் கொள்வார்களா, சேர்த்துக் கொள்ள மாட்டார்களா, இது எல்லாமே நாம யூகிப்பதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நேற்றைக்கு ஒரு தனியார் வெப் டிவி விழாவிலே அப்படியான வாய்ப்பே இல்லை, நாங்கள் பேசவே இல்லை என்று கூறுகிறார். அதிமுக பேசாமல் இருக்கலாம், ஆனால் பிஜேபி பேசலாம். காரணம், இந்த கூட்டணி சிஸ்டத்திலேயே பாரதிய ஜனதா தனியாக பேசி வருகிறது. பாரதிய ஜனதாவோடு சில கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன. அவர்கள் என்டிஏவில் முன்பு இருந்தவர்கள். அதிமுக இப்போது என்டிஏவில் சேர்ந்திருக்கிறது. அதிமுகவோடு பாமக இருக்கிறது. இப்படி ஏற்கனவே அதற்குள் குழப்பங்கள் இருப்பதால் தான் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் என்கிற வதந்தி வருகிறது. விஜயுடன் சென்றிருக்கிற அவரது கட்சியின் 2ம் கட்ட தலைவர்கள், வெறும் சிபிஐ விசாரணை மட்டும் இருந்தால் விஜய் மற்றும் வழக்கறிஞர்கள், கட்சியின் 2ம் கட்ட தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்பதால், உதாரணமாக ஆதவ அர்ஜுன், சி.டி. நிர்மல்குமார், இந்த வதந்தி கூர்மைப்படுகிறது. மறுக்க வேண்டிய விஜய் மறுக்கவில்லை. இது ஒரு சிக்கல். இதுல இருக்கிற சிக்கல் மறுக்க வேண்டிய விஜய் மறுக்கவில்லை என்பது. அவரை பொறுத்தவரையில் இது நமக்கான டிமாண்ட் தானே என்று கூட நினைக்கலாம். அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது, அனைவருமே என்னோட கூட்டணி சேர ஆசைப்படுகிறார்கள், இப்படி அவருக்கான அந்த போக்கஸ் கிடைக்கிறது. மைனஸ் பாயிண்ட் என்னவென்றால், நாளைக்கு கூட்டணி அமைந்தாலும் அது விமர்சிக்கப்படும், கூட்டணி அமையாவிட்டாலும் அது பெரிய பலவீனம் என்று பார்க்கப்படும். ஆக ஒட்டுமொத்தத்திலே இந்த சிபிஐ விசாரணை வெறுமனே கரூர் ஜனநெரிசல் மரணம் சம்பந்தமான விசாரணையாக இல்லாமல் தேர்தல் நெருங்கி வருவதால் அரசியல் ரீதியான விசாரணையாகவும் மாறிவிட்டது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷாம். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி திரு அய்யநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்.